திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். செங்கடலில் பயணித்த சவுதி அரேபியாவின் 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினதில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு தற்போது 2 மாதங்களில் இல்லாத அளவு கச்சா எண்ணெய் விலையானது உயர்ந்திருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிற அமெரிக்கா ஈரான் போர் நிமித்தமாக ஒரு பக்கம் கச்சா எண்ணெயுடைய விலை அதிக அளவிலே உயர்ந்து எரிசக்தியினுடைய தேவை உலக அளவிலே அதிகரித்தது. அது மட்டுமல்ல, ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருந்த சூழ்நிலையில் கப்பல்களில் போக வேண்டியது இருந்த எரிசக்தி போதுமான அளவு உலக தேசங்களுக்கு அவைகள் விநியோகிக்கப்பட முடியாதபடிக்கு உலகளாவிய தேவை நிவர்த்தி செய்யப்பட முடியாத சூழ்நிலையில் எரிசக்தி தேவை அதிகரித்த வண்ணம் இருந்தது. கச்சா எண்ணெயுடைய விலையும் அதிகரித்த வண்ணம் இருந்தது. தற்போது தற்காலிகமாக அந்த போர் நிறுத்தப்பட்டு மீண்டும் தற்போது தாக்குதல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இப்பொழுது நடந்திருக்கிற இந்த தாக்குதல் நிமித்தமாக மீண்டும் கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரித்திருக்கிறது. இதனால் உலக அளவிலே பணவீக்கமும் உலக அளவிலே விலைவாசி உயர்வும் அதிக அளவிலே தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏமன் தலைநகர் சன்னாவில் உள்ள விமான நிலையத்தை சவுதி படைகள் தாக்கினதினாலே அதற்கு பதிலடியாக தான் தற்பொழுது சவுதியினுடைய அந்த கச்சா எண்ணெய் கப்பல்கள் மீது தற்போது ஹவுதி ஈரானுடைய ஆதரவு பெற்ற படைகள் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஆகவே 2 மாதங்களில் இல்லாத அளவு கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டி இருப்பது இதுவே முதல் முறையாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மே 22ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே இந்த உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட, தொடர்ந்து இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நிகழ்ந்து அது நிமித்தமாக உலக அளவிலே மீண்டும் கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வும் உலக தேசங்களை பாதிக்கக்கூடிய பொருளாதார பாதிப்பும் ஏற்படாதபடி கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களினூடாக நடந்து கொண்டு இருக்கிற யுத்தங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவரே கடந்த நாட்களிலே செங்கடலில் பயணித்த சவுதி அரேபியாவின் கச்சா எண்ணெய் கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை ஏற்படுத்தினபடியினால் தற்போது மீண்டும் 2 தேசங்களுக்கு இடையிலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நேரிட்டு கொண்டிருப்பதை எண்ணி, இதனால் கச்சா எண்ணெயுடைய உயர்வு, இன்னொரு பக்கத்திலே பொருளாதார பாதிப்பும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை மீண்டும் ஆண்டவரை அதிகரித்திருப்பதை எண்ணி கர்த்தர் தாமே மனமிறங்கி இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு சூழ்நிலைகள் எல்லாம் சமாதானமாக முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கு இடையிலே நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களை ஓய பண்ண ஜெபிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீர் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா சகோதர சொல்லி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.